சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் மீனாவும் நம்ம என்னதான் பேசினாலும் மனோஜ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நம்ம பேச்சை கேட்கவே கூடாதுன்னு அடம்பிடிக்கிறாரு. வேற வழியே இல்லை, எப்படியாவது மனோஜ் மனசு மாறணும். அந்த மேடம் கிட்ட நடந்த உண்மையை தெளிவாக சொல்லணும். இனி அந்த மேடம் ரோகிணியை நம்பவே கூடாது அப்படின்னு வீட்டுக்கு ஸ்வேதாவை வர வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த ஸ்வேதா மனோஜ் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப தெளிவாக மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அந்த மேடம் கிட்ட பேசணும். உங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ரோகிணியை பற்றின உண்மையை நம்ம சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ரோகிணி இத்தனை நாள் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற உண்மையும் அவங்களுக்கு தெரிஞ்சாதான் மனோஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்கும். இல்லைனா ரோகிணி பேச்சை கேட்டு ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்பி அந்த மேடம் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட பேசணுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் சொன்னாங்க, நான் தான் கண்டுக்கவே இல்லை. ஆனால் ஸ்வேதா நம்மக்கிட்ட பேசும்போது இப்படிலாம் நமக்கு பிரச்சனை வருமானு யோசிக்கும்போது பேசாமல் அந்த மேடம் கிட்ட பேசி புரிய வைக்கலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மனோஜ். உடனே ரவி சொல்கிறாரு, என்ன மனோஜ், ரொம்ப யோசிக்காத. நாளைக்கே மீனா அண்ணி முத்து உன் கூட வருவாங்க. அந்த மேடமை பார்த்து நீ பேசணும். இல்லை உனக்கு டிவோர்ஸ் கிடைக்காது. அப்புறம் ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க. பரவாயில்லையா? ஏற்கனவே எங்கள் பேச்சை கேட்காம நீயும் அம்மாவும் தேவையில்லாத வேலையை செஞ்சதால தானே ரோகிணி அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ரோகிணி என்ன செய்யணும்னு தெளிவாக யோசிச்சு தான் செய்கிறாங்க. நமக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு ரோகிணி நினைக்கிறாங்க. ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் ரோகிணி எல்லார்கிட்டையும் உதவி கேட்குறாங்க. நீ எங்கள் பேச்சை கேட்காம பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், நான் எதுக்காக அவங்கக்கிட்ட பேசணும், உண்மையை புரிய வைக்கணும்னு நீ இப்படி கோவப்படுறல்ல? உனக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா உன்னுடைய வாழ்க்கைக்காக நல்லது செய்யணும்னு பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அம்மா பேச்சை கேட்குற, அவங்க செய்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குன்னு ரொம்பவே நம்புகிற. அப்பா சொன்ன மாதிரியே முத்து மீனா பேச்சை கேட்டாதான் நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். என்ன முத்து, நாளைக்கு அந்த மேடமை பார்க்குறதுக்கு மனோஜை கூப்பிட்டு போவீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் கண்டிப்பாக வரணும். நீங்களே அவங்கக்கிட்ட பேசினாதான் இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க முடியும். ஏன்னா நானும் என் வீட்டுக்காரரும் அந்த மேடமை பார்த்து பேசணும்னு போயிருந்தோம். ஆனால் நாங்கள் பேசினா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினைப்பாங்க, உண்மையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் ரோகிணியால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு. ரோகிணி நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. அதனால் நீங்களே ரோகிணியை பற்றின உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்புவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும். நீங்கள் பேசினா மட்டும் போதும். உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இப்படி நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன்னு எதையும் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்காது. ரோகிணி ஏதாவது பிரச்சனை செய்வாங்க. அதன் மூலமாக மறுபடியும் ரோகிணிக்கு அந்த மேடம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது மனோஜ் யோசிக்கிறாரு. முத்துவும் மீனாவும் பேசும்போது நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் ஸ்வேதா பேசினதுக்கப்புறமா ரொம்ப தெளிவாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களால இவ்வளோ பிரச்சனை வருமா, இந்த ரோகிணி அதுக்காக தான் அவங்கக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்கன்னு இப்போ நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன, நாளைக்கு அந்த மேடமை பார்த்து பேசணும், அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, பரவாயில்லையே, இப்போவாது எங்களை நீ புரிஞ்சுக்கிட்டியே. உனக்காக உதவி செய்யணும்னு நாங்கள் எங்கள் வேலைக்கு போகாமல் உனக்காக உதவி செய்கிறதுக்காக யோசிக்கிறோம். ஆனால் நீ எதையும் கண்டுக்காமல் இருக்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், பெரிய கடைக்கு ஓனராக இருக்கேன். எதுக்காக நீங்கள் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே புரியுது. ரோகிணியால் மறுபடியும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த மேடம் கிட்ட நானும் தெளிவாக பேசணும், உண்மையை புரிய வைக்கணும்னு இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா மீனா, நம்ம பேசுகிறதெல்லாம் மனோஜ் கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, நீ சாதாரண கார் டிரைவர் தானே, நீ என்ன உண்மையாகவே என் மேலே உனக்கு அக்கறை இருக்கா என்ன? இல்லையே, எப்போ பார்த்தாலும் என்ன ஏளனமாக தானே பேசுவ. அதனால தான் உன் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் ஸ்வேதா அப்படி இல்லை, அவங்க உண்மையை சொல்லிகிட்டு இருக்காங்க. இதனால் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்காங்க. அதனால தான் நானும் நாளைக்கு அந்த மேடமை பார்த்து பேசலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, நாங்கள் எதுக்கு உங்களை ஏளனமாக பேசணும்? எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும். விஜயாத்தை நினைக்கிற மாதிரி ரோகிணி இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே வந்தாலும் ரோகிணியால் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறீங்கல்ல, அப்படி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான்
நாங்கள் உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். வேணும்னா அந்த மேடமை நீங்கள் பார்த்து பேசிட்டு வாங்க. உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் வரல போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே அங்கே வந்த அண்ணாமலை, முத்து, மீனா, நீங்களும் அந்த மேடமை பார்த்து பேசணும். அப்போ தான் மனோஜ் பேசுகிறது எல்லாமே உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மனோஜுக்கு உதவி செய்யணும்னு ஏற்கனவே முடிவெடுத்தீங்கல்ல, அதே மாதிரி மனோஜுக்கு வந்து மனோஜை பற்றி அவங்க புரிஞ்சுக்கணுன்னா நீங்களும் கண்டிப்பாக மனோஜ் கூட போகணும் அப்படின்னு சொல்லும்போது, மாமா, நாங்கள் எப்பயுமே மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு தான் சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் மனோஜ் யோசிக்க மாட்டேங்கிறாரே, இப்படி தேவையில்லாமல் பேசுகிறாரேன்னு சொல்லும்போது, சரி மீனா, நீங்களும் முத்துவும் எனக்கு உதவி செய்யணும். அதனால் நான் தேவையில்லாமல் பேசவே மாட்டேன். அப்பா, நாளைக்கு நான் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மேடமை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ். இங்கே அண்ணாமலை யோசிக்கிறாரு, விஜயா நம்மக்கிட்ட எந்த உண்மையும் சொல்கிறதே இல்லை. விஜயாவால் நிறைய பிரச்சனை வருது. ஆனால் என்ன செய்ய, விஜயா உண்மையை சொல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறதுனால இப்போ அந்த மேடம் மனோஜ் பேசுகிறதெல்லாம் நம்பணும், உண்மைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இனி ரோகிணியால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இங்கே யோசிக்கிறாரு அண்ணாமலை. முத்துவும் மீனாவும் மனோஜுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் மனோஜ் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணமே விஜயா தானே. முத்து மீனாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை விஜயா கொடுத்தா தானே அதே மாதிரி மனோஜும் புரிஞ்சுப்பான். ஆனால் முத்து மீனா மனோஜுக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை கூட இங்கே மனோஜ் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசுகிறதெல்லாம் சரியே இல்லை. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. முத்து, மீனா, மனோஜ்னு அந்த மேடம் கிட்ட பேசுறதுக்காக கிளம்புறாங்க. உடனே அங்கே வந்த விஜயா, என்ன மனோஜ், நானும் வரலான்னு நினச்சேன், நீ என்ன இப்போ முத்து மீனா பேச்சு தான் கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, உடனே மீனா சொல்கிறாங்க, அத்தை, நீங்கள் செஞ்ச பிரச்சனையால தான் இப்போ என்ன செய்யன்னு நாங்கள் யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் வேற வரேன்னு சொல்கிறீங்க. அந்த மேடம் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்படியே நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்க உங்களை பார்த்த உடனே கண்டிப்பாக கோவப்படுவாங்க. மனோஜ் பேசுகிறத கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி மனோஜ் உண்மையை பேசி புரிய வைப்பார்? நாங்கள் தான் மனோஜ் கூட போகிறோம்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். விஜயாத்தை நீங்கள் ஏற்கனவே தேவையில்லாத வேலையை செஞ்சதால தான் இப்போ மனோஜ் அந்த மேடமை பார்த்து பேசணும்னு கிளம்புறாரு. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீங்கள் வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. பார்த்தீங்களா, என் பையன் மனோஜுக்காக அந்த மேடம் கிட்ட பேச நான் வரக்கூடாதுன்னு இந்த மீனாலாம் பேசிகிட்டு இருக்கா. நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கீங்க. மனோஜ், நானும் வரேன் மனோஜ். அவங்க என்ன பேசினாலும் நான் ரோகிணியை பற்றின உண்மையை தெளிவாக பேசி புரிய வைக்கிறேன்னு சொல்லும்போது, ஏம்மா, நீங்கள் ஏற்கனவே பேசணுன்னு அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கணும்னு நினச்சிங்க. அதனால் அந்த மேடம் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியில்லைம்மா. நீங்கள் அமைதியாக வீட்டில் இருங்க. நாங்களே மேடமை பார்த்து பேசுகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். அப்பா, அம்மா என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, இந்த முத்துவும் மீனாவும் மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேற பேசுகிறாங்க. என் பையன் மனோஜோட வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு யோசிச்சு தான் அந்த மேடம் கிட்ட பேசுகிறதுக்காக போனேன். ஆனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கல. என்னால் தான் பிரச்சனை வந்ததுன்னு இந்த மீனா பேசும்போது, என்ன முத்து அமைதியாக இருக்குன்னு சொல்லும்போது, மீனா உண்மைதானமா சொல்கிறா? அப்போ நான் அமைதியாக தானே இருக்கணும். நீங்கள் வீட்டில் இருங்க. நாங்கள் சொன்ன மாதிரியே மனோஜ் அந்த மேடம் கிட்ட தெளிவாக உண்மையை சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படியே உண்மையை நிரூபிக்கணுன்னாலும் கண்டிப்பாக ரோகிணியை பற்றின உண்மையை நானும் மீனாவும் அந்த மேடம் கிட்ட பேசி புரிய வைப்போம், உண்மையை நிரூபிப்போம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு பிரச்சனை செஞ்சிங்கன்னா இனி எங்களால் மனோஜுக்கு உதவி செய்யவே முடியாது. போதுமா, மனோஜ்காக பேசணுன்னு நீங்கள் அந்த மேடமை பார்க்க போனீங்கல்ல, அப்போவே நீங்கள் இனி அங்கே பேச வரக்கூடாதுன்னு வீட்டில் எல்லாரும் யோசனை பண்ணிட்டோம். நீங்கள் ரோகிணியை பற்றின உண்மையை பேசிட்டு வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்கல்ல. இனி அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத அந்த மேடம் கேட்கவே மாட்டாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு முத்து பேசி புரிய வைக்கிறாரு. விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. முத்துவும் மீனாவும் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, சரி அப்படி என்ன தான் மனோஜுக்கு நல்லது செய்கிறாங்க, நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் அம்மா, நானே பார்த்துக்கிறேம்மா, இது என்னுடைய பிரச்சனை. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படியாவது பேசி கண்டிப்பாக ரோகிணி பொய் சொல்கிறான்ற உண்மையை அந்த மேடம் புரிஞ்சுக்கிற மாதிரி நானும் உண்மையை பேசுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு மனோஜ்.
உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, என்ன விஜயா, அதான் முத்துவும் மீனாவும் இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்காக கண்டிப்பாக நானும் வருவேன் அவங்கக்கிட்ட பேசுவேன்னு ஏன் இவ்வளோ அடம்பிடிக்கிற? எங்களுக்கு தெரியாமல் ஏற்கனவே அந்த மேடம் கிட்ட நீ பேச போயிருக்க. உன்னால தானே இப்போ தேவையில்லாத பிரச்சனை வருது. ஆனால் நீ ஏன் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிற? மனோஜோட வாழ்க்கையை பற்றி நீ மட்டும்தான் யோசிக்கிறியா? இல்லை மனோஜோட வாழ்க்கை மேலே உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? அப்படி மனோஜோட வாழ்க்கை மேலே உண்மையாகவே அக்கறை இருந்தா இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருப்பியா? இப்போ ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த மேடம் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. நீ அமைதியாக இருந்தால் போதும். மனோஜ் வந்து முத்து பேச்சை கேட்டு அந்த மேடமை பார்த்து பேசினா நம்ம பக்கம்தான் உண்மை இருக்குன்னு அந்த மேடம் புரிஞ்சுப்பாங்க. நீ அமைதியாக இருந்தாலே போதும் விஜயா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. நான் பார்வதி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உடனே பார்வதி வீட்டுக்கு கிளம்பி வராங்க. விஜயா அங்கே வீட்டுக்கு வரும்போது பார்வதி எப்பயும் போல் அவங்க வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க. தன்னுடைய வேலையெல்லாம் வந்து முடிச்சுட்டு, என்ன விஜயா நீ மட்டும் வந்திருக்க, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி இனி என் வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, மனோஜோட வாழ்க்கைக்காக நீ என்கிட்ட பேசுகிறதெல்லாம் சரிதான். ஆனாலும் சிந்தாமணியும் விஜயா நீயும் தேவையில்லாமல் மீனா முத்துவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறது, இல்லை ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு யோசிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து என் வீட்டில் நீங்கள் இப்படி பேசவும் கூடாது, திட்டம் போடவும் கூடாதுன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல. அதனால் சிந்தாமணி இனி என் வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, இல்லையே இப்போ தான் சிந்தாமணி கிட்ட ஃபோனில் பேசினேன், அவங்க வரதா சொன்னாங்களே அப்படின்னு பேசும்போது, அதானே நீயும் திருந்த போகிறதில்ல, சிந்தாமணியும் திருந்த போகிறதில்ல. ஆனால் என் வீட்டுக்கு வர நீங்கள் எப்பயுமே வந்து சந்தோஷமாக பேசுனீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் மீனா முத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு பேசுனீங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ரோகிணிக்கு பிரச்சனை செய்யணும்னு பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பேச மாட்டேன் பார்வதி, எனக்கு காஃபி கிடைக்குமான்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, விஜயா நீ என்னுடைய ஃப்ரெண்டு, கண்டிப்பாக உனக்காக காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். ஆனால் சிந்தாமணிக்காக நீ காஃபி எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா உனக்காக உங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்க மீனா இருக்காங்க, உன்னை பார்த்துக்கிறதுக்காக முத்து ரவின்னு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இந்த வீட்டில் எனக்கு பிடிச்ச வேலையை செய்யணும்னு நானும் எனக்காக நிறைய வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். பார்க்குறல்ல, நான் வந்து வீட்டில் சரியாக ரெஸ்ட் எடுக்கிறது கூட இல்லை. உனக்காக சமைச்சு கொடுக்கறது, நீ சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறதுன்னு இனி என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு உடனே விஜயாவுக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சமயம் சிந்தாமணி வராங்க. பார்வதியை பார்த்த உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, இனி பார்வதி வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சேன். விஜயா தான் என் பேச்சை கேட்காம, கண்டிப்பாக நீங்கள் பார்வதி வீட்டுக்கு வரணும், உங்ககிட்ட நான் நிறைய பேசணுன்னு விஜயா பேச்சை கேட்டு தான் வந்தேன். ஆனால் பார்வதி ரொம்ப கோவமாக வந்து நான் இந்த வீட்டுக்கு வர்றது பிடிக்காத மாதிரியே பார்க்குறாங்க. என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு இங்கே வந்து யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்து விஜயா வந்து, என்ன சிந்தாமணி ரொம்ப யோசிக்கிறீங்க, பார்வதி நம்ம ஃப்ரெண்டு தானே, ஏதோ அன்னைக்கு கோவத்தில் அப்படி பேசிட்டா, அதுக்காக நம்ம பார்வதி வீட்டுக்கு வராமல் இருக்க முடியுமா என்ன? நீங்கள் வாங்க சிந்தாமணி, உங்ககிட்ட பேசணும். பார்வதி உனக்கு நிறைய வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் நீ எப்பயும் போல் சந்தோஷமாக பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி. என்ன மேடம் என்னாச்சு, உடனே கிளம்பி வர சொன்னீங்க? எதுக்கு மேடம் பார்வதி வீட்டுக்கு வரணும்? நீங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, இல்லை நான் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே. பார்வதி வந்து நான் அவங்க வீட்டுக்கு வர்றது பிடிக்காத மாதிரியே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பார்வதி அப்படி நினைக்கவே மாட்டா. இன்னைக்கு மனோஜ் முத்து மீனான்னு அந்த மேடமை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் சிந்தாமணி நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பணம் கொடுத்தா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு நானும் நினச்சேன். ஆனால் அந்த மேடம் ரொம்ப கோவமாக பேசிட்டாங்க தெரியுமா? நீங்கள் சொன்னதெல்லாம் சரியே இல்லை சிந்தாமணி, நீங்கள் எதுக்காக வந்து இப்படி ஒரு யோசனை கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது, என்ன மேடம் சொல்கிறீங்க, அப்போ அவங்க பணம் வாங்கவே இல்லையான்னு கேட்க, அது எப்படி பணம் வாங்குவாங்க, எனக்கு இந்த பணம் வேண்டவே வேண்டான்னு ரொம்ப கோவமாக பேசிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தது பேசுனதுன்னு எல்லா ஆதாரமும் அவங்கக்கிட்ட இருக்குது. என்னால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க என்னை சும்மா விடவே மாட்டாங்க. நான் செஞ்ச இந்த வேலையால் அப்புறம் என் வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. நான் தான் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இனி இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு என் வீட்டில் எல்லாரும் சொல்லிட்டாங்க தெரியுமா? அதனால தான் இங்கே அந்த மேடம் கிட்ட பேசுகிறதுக்காக மனோஜ் கிளம்பி போயிருக்கான்னு சொல்லும்போது, அப்படியா நீங்களும் மனோஜ் கூட போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அதான் முத்துவும் மீனாவும் இருக்காங்கல்ல, இந்த பிரச்சனையை நாங்களே பார்த்துக்குறோன்னு வேற சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன பேச முடியும்? என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. ரோகிணியை அங்கே மனோஜோட கடைக்கு வர வச்சிருக்க கூடாது, தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுருக்க கூடாதுன்னு இப்போ தான் நான் யோசிக்கிறேன்.
அது மட்டும் இல்லை சிந்தாமணி, உங்கள் பேச்சை கேட்டு அந்த மேடமை வந்து ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வச்சு பேசலாம், எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன யோசனை தான் சரியாக இருக்கும்னு நானும் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தேன். ஆனால் அவங்க ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே. வீட்டில் எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. பதில் பேச முடியாமல் நானும் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறேன். மீனா முத்து தான் இப்போ மனோஜுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வீட்டில் எல்லாரும் எப்பயும் போல் மீனா முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க. வேறு என்ன செய்கிறது, நானும் இப்போ பொறுமையாக தான் இருக்கணும்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். மனோஜோட வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அப்போ மீனா முத்து மனோஜ்னு அந்த மேடமை பார்க்க வேற போயிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம். ஆனால் அந்த மேடம் மனோஜ்கிட்ட பேசுகிறாங்களா இல்லையான்னு எனக்கு ஒன்றுமே தெரியல. அந்த மேடம் வந்து நாங்கள் சொல்ல வரதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரோகிணி வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்புகிறாங்க. எப்படி அவங்களுக்கு உண்மையை நிரூபிக்கிறது, எப்படி மனோஜுக்கு சீக்கிரமாக டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு ஒன்றுமே புரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்கேன். பார்வதி கிட்ட பேசலான்னா பார்வதி ரொம்ப கோவமாக இருக்கா. என்ன செய்கிறதுன்னு தெரியல. நீங்கள் தானே என்னுடைய ஃப்ரெண்டு, அதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையா? இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கும் மனோஜுக்கும் உதவி செய்யணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு யோசனையே சொன்னேன். ஆனால் இதனால் அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களையே புரிஞ்சுக்கல மீனா முத்து உதவி செய்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்களா என்ன? மீனாவும் முத்துவும் எப்படி உண்மையை நிரூபிப்பாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்க? நீங்களும் அந்த மேடம் கிட்ட பேசுகிறதுக்காக அங்கே கிளம்பியிருந்தீங்கன்னா, அங்கே போயிருந்தீங்கன்னா உண்மை என்னன்னு நீங்கள் பேசியிருக்கலாம். மீனா முத்து ஒன்றும் மனோஜ் மேலே அவ்வளோ அக்கறையாக வந்து உண்மையை நிரூபிக்கணும்னு நினைக்க மாட்டாங்களேன்னு சொல்லும்போது, வீட்டில் எல்லாரும் மீனா முத்துவை நம்புகிறாங்க. அப்படி அவங்க என்ன தான் செய்கிறாங்க நானும் பார்க்க தானே போகிற சிந்தாமணி அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து என்னென்ன நடக்குதுன்ற ஒவ்வொன்றையும் சிந்தாமணி கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் சிந்தாமணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல, ரோகிணி வந்து அந்த மேடம் கிட்ட உதவி கேட்டதால் இங்கே விஜயா ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. ஆனால் உண்மையை நிரூபிக்கணும், ரோகிணிக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக மீனாவும் முத்துவும் இங்கே மனோஜுக்கு நிறைய உதவி செய்கிறாங்களா? இதெல்லாம் ரோகிணிக்கு தெரியாதுல்ல. நானும் ரோகிணிக்கிட்ட இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயா கிட்ட வந்து பேசுகிறாங்க சிந்தாமணி. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சிந்தாமணி மேலே ரொம்பவே நம்பிக்கையாக இருக்காங்க விஜயா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க பார்வதி யோசிக்கிறாங்க, சிந்தாமணியால் தான் விஜயாவுக்கு பிரச்சனையே வரப்போகுதுன்னு விஜயா புரிஞ்சிக்காம இப்படி வந்து சிந்தாமணி மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கா விஜயா. என்ன செய்கிறது, நான் உண்மையை பேசினாலும் விஜயா புரிஞ்சிக்க மாட்டாளே அப்படின்னு பார்வதி வந்து யோசிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் மனோஜை கூப்பிட்டுட்டு அந்த மேடமை பார்த்து பேசணுன்னு அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி வராங்க. முத்து, மீனா, மனோஜ் வந்த உடனே, ஆமாம், நீங்கள் ரோகிணி வீட்டில் உள்ளவங்க தானே, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? கண்டிப்பாக ரோகிணியை பற்றி தான் பேச வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் பேசுகிறத என்னால் நம்பவே முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. ரோகிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறேன்னு வந்து நீங்கள் ரோகிணியை பற்றி என்ன பேசினாலும் என்னால் நம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் மீனாவும், இல்லை மேடம், நீங்கள் வந்து எங்கள் பேச்சை கேட்க வேண்டாம். ஆனால் ரோகிணியோட வீட்டுக்காரர் தான் மனோஜ். மனோஜ் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம்ல. ஏன்னா ரோகிணி சொல்கிறத மட்டும் நம்பினா எப்படி? ரோகிணி எங்களை நிறைய ஏமாத்திருக்காங்க, அந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. ரோகிணியை நான் ரொம்ப நம்பினேன், ரோகிணியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரோகிணி வந்து எனக்காக பெரிய பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினச்சப்ப ரோகிணி வந்து எனக்கு செய்கிற உதவியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் ரோகிணியை பற்றின உண்மையெல்லாம் தெரியாமல் இத்தனை நாள் ரோகிணியை நம்பியிருக்கேன்னு நினைக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ரோகிணி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். பெரிய கடைக்கு ஓனரானது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். என் கடையில் வந்து எனக்கு உதவி செஞ்சது ரோகிணி தான். ரோகிணி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ரோகிணிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரோகிணி வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு எல்லா உண்மையவும் மனோஜ் வந்து பேச ஆரம்பிக்கும்போது ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. நான் எதுக்காக ரோகிணியை பற்றி பேசணும்? ரோகிணி என்னை ஏமாத்திருக்காங்க, என்னை நம்ப வச்சு பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு மேலே ரோகிணி என் வாழ்க்கையில் இருந்தாலும்
இப்படி அவங்களால நெறைய பிரச்சனை வரும்னு நெனச்சு தான் அவங்களுக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு இப்படி ஒரு ஏற்பாட பண்ணேன். ஏற்கனவே ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் வந்து அவங்கள நம்புனேன். ஆனா, இதெல்லாம் உண்மையே இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, என் அம்மா கோவப்பட்டாங்க. வீட்ல எல்லாரும் ரோகிணி கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா, ரோகிணிக்குன்னு சப்போர்ட் பண்ணது நான் மட்டும் தான். அப்ப கூட ரோகிணி என்ன புரிஞ்சுக்கல. அப்பயாவது எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்பவும் ரோகிணி என்கிட்ட உண்மைய சொல்லாம என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கப்புறமும் ரோகிணி நெறைய பொய் சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு அந்த மேடம் கேட்கும்போது, ஆமா மேடம். ஆனா, அவங்க சொன்ன பொய்ய என்னால வந்து ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னதான் வந்து பொய் சொன்னாங்கன்னு கேட்க, அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. கிரிஷ் தான் ரோகிணியோட பையன்ற உண்மைய எங்ககிட்ட சொல்லவே இல்ல. ஆனா, இதெல்லாம் கேட்டுட்டு எப்படி நான் பொறுமையா இருக்க முடியும்? ரோகிணிக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எங்க அம்மா ரோகிணி மேல கோவமா இருக்கும்போது கூட, ரோகிணிய நீங்க மருமகளா ஏத்துக்கணும்னு எங்க அம்மாகிட்ட ரோகிணிக்காக அவ்ளோ பேசியிருக்கேன். ரோகிணி வீட்ல இருக்க எந்த வேலையவும் பார்க்கக்கூடாதுன்னு நானும், என் அம்மாவும் ரோகிணிய வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடினோம். ரோகிணி தான் பொறுப்பான மருமகன்னு எங்க அம்மா எல்லார்கிட்டயும் ரோகிணிய பாராட்டி பேசுவாங்க. ஆனா, இவ்ளோ பொய் சொன்னதுக்கு அப்புறமா, எப்படி ரோகிணிய எங்களால மன்னிக்க முடியும்? இதெல்லாம் வந்து அம் அ வந்து என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது எல்லாமே உண்மை. நீங்க ரோகிணி பேச்ச கேட்டு ரோகிணிய நம்புறீங்க. ஆனா, ரோகிணி இப்படி ஒவ்வொரு பொய்யா சொல்லும்போது, எனக்கு மட்டும் ரோகிணி மேல எப்படி நம்பிக்கை வரும்? இனி என்ன பிரச்சனை செய்வாங்கன்னு தெரியல. இவ்ளோ பொய் சொன்ன ரோகிணி, இனியும் என்ன ஏமாத்தாம இருப்பாங்களா? பொய் சொல்லாம இருப்பாங்களா? என்னால ரோகிணிய நம்ப முடியாது. இதுக்கு மேல ரோகிணிய நம்பி நான் ஏமாற விரும்பல. அதனால தான் தெளிவா யோசிச்சு, ரோகிணி என் வீட்ல இருக்கக்கூடாதுன்னு நானே ஒரு முடிவெடுத்தேன். ரோகிணி இப்ப எங்க தங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, ரோகிணி இப்ப கூட அவங்க வேலைய கவனிக்காம, எங்க குடும்பத்தில உள்ள எல்லாரையும் ஏமாத்துறாங்க. திட்டம் போட்டு எங்கள ஏமாத்தணும்னு நெனச்சா எப்படி பொறுமையா இருக்க முடியும்? அதனால தான் ரோகிணிய வந்து பேசுறதுக்காக கடைக்கு வந்து வர சொன்னேன். என் அம்மா சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சேன். ஆனா ரோகிணி என்ன நம்ப வைக்கணுன்றதுக்காக, மறுபடியும் பொய் சொல்றத என்னால ஏத்துக்க முடியல. அதனால தான் வந்து நான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்ன செஞ்சாங்கன்னு கேட்க, உடனே மீனா சொல்றாங்க, விஜய் அத்த மனோஜ பத்தியும், மனோஜோட வாழ்க்கைய பத்தியும் ரொம்ப யோசிப்பாங்க. இப்படி ரோகிணி நம்ம வீட்டுக்கு மருமகளா வர காரணமே நான் தான். ஆனா ரோகிணியால இவ்ளோ பிரச்சனை வந்துருச்சு. ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டாளேன்னு விஜய் அத்த ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி, ஏன் நானும் அந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு விஜயாத்த வந்து யோசிச்சாங்க. நானும் என் அம்மா வீட்டுக்கு போனேன். ஆனா, இப்ப தான் எங்களுக்கு உண்மை தெரியும். அந்த அம்மாவ இப்படி பேச வச்சது, பொய் சொல்ல வச்சது ரோகிணி தான்னு அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அந்த கோவத்துல தான் எங்க அத்தை இப்படியெல்லாம் செஞ்சுட்டாங்களே தவிர்த்து, மத்தபடி என் மாமியார் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசுறாங்க. என்ன மீனா? உன்னுடைய மாமியார் புரிஞ்சுக்காம, அ அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நம்பி, உனக்கு பிரச்சனை செஞ்சிருக்காங்க. ஆனா, நீயும் உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்க. ஆனா, இப்ப வரைக்கும் விஜயாவ விட்டு குடுக்காம, விஜயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அது எப்படி விஜயா வந்து ரொம்ப நல்லவங்கன்னு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும்? உங்க வாழ்க்கையில விஜயா எவ்வளோ பிரச்சனை செஞ்சிருக்காங்க மீனான்னு கேட்கும்போது, இருந்தாலும் என் மாமியார் ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து மீனா. பரவால்ல மீனா வந்து வீட்ல இருக்க யாரையும் விட்டு குடுக்காம இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு முத்து வந்து நெனைக்கிறாரு. உடனே மனோஜ் வந்து, என் அம்மா ரொம்ப நல்லவங்க. என் வாழ்க்கைக்காக அவங்க நல்லது செய்யணும்னு நெனைக்கிறாங்க. ஆனா ரோகிணியால இப்படி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வரும்போதும் என் அம்மாவால தாங்கிக்க முடியல. அதனால தான் இப்படி நாங்க வந்து யோசிச்சு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க மேடம். நான் சொல்றது எல்லாமே உண்மை. ஏற்கனவே கல்யாணமான உண்மைய ரோகிணி என்கிட்ட சொல்லவே இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி இந்த உண்மைய சொல்லியிருந்தா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்காதுன்னு ரோகிணிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரோகிணியோட பையன் தான் கிரிஷ்ன்ற உண்மை எங்களுக்கு இப்ப தான் தெரிய வந்தது. ஆனா கிரிஷ் எங்க வீட்லயே தான் இருந்தான். மீனாவும், முத்துவும் கிரிஷ்ஷ வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏன் ரோகிணி மட்டும் இல்ல. ரோகிணியோட பையன் கிரிஷ், ரோகிணியோட அம்மான்னு எல்லாருமே எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா, ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக உண்மைய சொல்லாம, கிரிஷும், கிரிஷோட அம்மாவும் கூட எங்ககிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காங்க. இந்த உண்மைய அவங்களும் சொல்லவே இல்ல. அப்படி இருக்கும்போது, இனி ரோகிணிய நான் எப்படி நம்ப முடியும்? என் வீட்டுக்கு ரோகிணி மருமகளா வரணும். எல்லாரும் மன்னிச்சு ரோகிணிய ஏத்துக்கணும்னு நெனைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா, ரோகிணி இவ்ளோ பொய் சொல்லி என் வாழ்க்கையவே ஒண்ணும் இல்லாம செஞ்சிருக்காங்க. ரோகிணி மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா, இப்ப அவங்கள எப்படி நம்ப முடியும்னு நெனைக்கிறீங்க? அதனால தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் மேடம். இனி நீங்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றதால, ரோகிணி மறுபடியும் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா,
அப்புறம் என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இனியாவது என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரோகிணிய என்னால நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்க உடனே மீனாவும், முத்துவும் "பார்த்தீங்களா மேடம், ரோகிணி பேசுறதெல்லாம் நம்புனீங்க. ஆனா எங்க பக்கம் இருக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, "இப்பதான் எனக்கு உண்மை தெரியுது. அப்ப ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா? ரோகிணியோட பையன் தான் கிரிஷா. இந்த உண்மை மனோஜுக்கு தெரியாம, மனோஜ் கிட்ட இந்த உண்மைய சொல்லாம தான் ரோகிணி வந்து மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? இந்த உண்மைய என்கிட்ட ரோகிணி சொல்லவே இல்லையே! இதெல்லாம் நான் நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, தெளிவா எனக்கு உண்மை தெரியணுமே!" அப்படின்னு சொல்லும்போது, "மேடம், மனோஜ் சொல்றது எல்லாமே உண்மதான். அதனால தான் மனோஜ வந்து வர வச்சோம். மனோஜ் பேசினா தானே உங்களுக்கு நம்பிக்கை வரும்." அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. உடனே முத்து வந்து, மீனா, நம்ம ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுவோம். எப்படி ரோகிணி எப்பயும் போல நம்மகிட்ட பேசுவாங்க. ஆனா ரோகிணி என்ன திட்டம் போடுறாங்கன்னு இந்த மேடம்க்கு தெரியணும்ல. பேசாம மனோஜ் வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணட்டும்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, அந்த ரோகிணி வந்து ரொம்ப கவனமா, அ யோசிச்சு மறுபடியும் பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுங்க. ரோகிணி கிட்ட எதுக்கு நம்ம பேசணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ சொல்றதும் சரிதான். ரோகிணிய நம்பவே முடியாது. எப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னே தெரியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. உடனே, "மேடம், நீங்க எங்க பேச்ச கேட்கலனா, எங்க மேல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலனா, நாளைக்கு மனோஜ் வந்து ரோகிணிய பார்த்து பேசட்டும். ரோகிணிக்கு தெரியாம நீங்களும் அங்க வந்தீங்கன்னா, ரோகிணி உண்மையாவே மனோஜ் கிட்ட எப்படி பேசுறாங்க, அவங்க என்னதான் திட்டம் போட்டிருக்காங்கன்ற உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, "சரி, நீங்க ரோகிணி கிட்ட பேசணும்னு வர சொல்லுங்க. ரோகிணி அப்படி என்னதான் பேசுறாங்க, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதானான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். மனோஜ், நீங்க இவ்ளோ பேசியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியுது. ஆதாரத்தோட இந்த உண்மைய நீங்க நிரூபிச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ரோகிணி இப்படிலாம் பொய் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு நீங்க உண்மைய வந்து புரிய வச்சீங்கன்னா, உண்மைய நிரூபிச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தான் மனோஜ் சப்போர்ட் பண்ணுவேன். கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்க நான் உதவி செய்வேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மேடம். நான் இவ்ளோ பேசுனதெல்லாம் உண்மைன்னு நீங்க நம்புனீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். ரொம்ப நன்றி மேடம். நாளைக்கு நான் ரோகிணிய வர வைக்கிறேன். நான் வந்து அ தனியா ரோகிணி கிட்ட பேசணும்னு வர வைக்கிறேன். ஆனா ரோகிணி என்கிட்ட எப்படிலாம் பேசுறாங்கன்னு நீங்களே பாருங்க மேடம். அப்பதானே உங்களுக்கு தெரியும். ரோகிணி உங்ககிட்ட வந்து ம் ஏமாத்துறாங்க, பொய் சொல்றாங்க. நீங்க அவங்கள நம்பணும். நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக, நாங்க தான் ரோகிணிய புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்றோம்னு சொல்றாங்க. ஆனா ரோகிணி உண்மையாவே எவ்ளோ பொய் சொல்லி ஏமாத்தியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு திட்டம் போடுறாங்க இங்க மனோஜும், முத்துவும். உடனே, "சரி மனோஜ், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைன்னு நான் நம்புறேன். அதனால உங்களுக்காக இந்த உண்மைய கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். ஒருவேள ரோகிணி திட்டம் போட்டு இப்படிலாம் பொய் சொல்லியிருந்தா, ரோகிணிக்கு சரியான பதில் கிடைக்கும். ஆனா ஆனா அதுக்கப்புறம் மனோஜ், நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கருந்து கிளம்புறாரு மனோஜ். மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணிக்கு ஃபோன் பண்றாரு. "ரோகிணி, நாளைக்கு நான் உன்ன பார்த்து பேசணும்னு." சொல்லும்போது, "எதுக்கு? மறுபடியும் உங்க அம்மா பேச்ச கேட்டு வர வைக்கணும்னு நினைக்கிறியா? இனி உன்ன நம்பி நான் வர முடியாது, பேசவும் முடியாது. நீ ஃபோன வை மனோஜ்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ரோகிணி, அ நான் வந்து மனசு மாறணும்னு நெனைக்கிறேன். உன்ன புரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஆனா நீ எதுக்கு ரோகிணி இவ்ளோ பிரச்சனை செய்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையாவே நீ மனசு மாறிட்டியா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மனோஜ், என்னால உன்ன நம்பவே முடியாதுன்னு" சொல்லி ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட பேச வரவே முடியாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே விஜயாவால நெறைய பிரச்சனை வந்திருக்கு. மறுபடியும் விஜயா பேச்ச கேட்டுட்டு, மனோஜ் இப்படிலாம் பேசினா நான் பொறுமையா இருக்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ரோகிணி, நான் மனசு மாறிட்டேன். கண்டிப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு இங்க மனோஜ் வந்து பேசுறாரு. "சரி, எங்க வரணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன் ரோகிணி." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வைக்கிறாரு. முத்துவும், மீனாவும் மனோஜ் கிட்ட வந்து, ரோகிணி கிட்ட என்ன பேசணும்? அ அப்படி என்ன பேசினா ரோகிணி வந்து உண்மைய சொல்லுவாங்க. இதன் மூலமா அந்த மேடம் வந்து உண்மைய தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா, ரோகிணிய பத்தின உண்மைய தெரிஞ்சுப்பாங்க. இனி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதனால ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிட்டு, எங்க வரணும்னு சொல்லிருங்க. நாங்க சொன்ன மாரியே தான் ரோகிணி கிட்ட நீங்க பேசணும்." அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே அங்க வந்து விஜயா வந்து, "என்ன மீனா? என்ன முத்து? என்ன நடக்குது? என்ன மனோஜ்? அந்த மேடம் என்ன சொன்னாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அம்மா, அவங்க என் பேச்ச கேட்டு, நம்ம பக்கம் தான் உண்மை இருக்கு. நம்ம சொல்றது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் ரோகிணி எதுக்காக இப்படிலாம் செய்றாங்கன்ற உண்மைய அவங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தாம்மா ரோகிணி கிட்ட பேசணும்னு நெனச்சேன்னு." சொல்லும்போது, வேண்டாம். ரோகிணி கிட்ட பேசினா பிரச்சனை தான் வரும். ரோகிணி ஏதாவது திட்டம் போட்டு நம்மள ஏமாத்தணும்னு நெனைப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, நாங்க இருக்கோம்ல. எந்த பிரச்சனையும் வராதும்மா.
இனி அந்த மேடம் வந்து மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் மனோஜுக்கு சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைக்கும். ரோகிணி நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னா, நம்ம இப்படி தான் யோசிச்சு வந்து இந்த மாதிரிலாம் கண்டிப்பா யோசிச்சு ஏதாவது செய்யணும். அப்படின்னு முத்து சொல்றாரு. ஆமா அத்த, நீங்க பொறுமையா இருங்க. நாங்களே இந்த பிரச்சனைய பார்த்துக்குறோம்னு சொல்றாங்க மீனா. என்ன இந்த மீனாவும் முத்துவும் இப்படிலாம் பேசுறாங்க? அப்படி என்னதான் செய்ய போறாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்றாரு, முத்து நீ என்ன செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். மனோஜோட வாழ்க்கையில இனி ரோகிணி எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. அதுக்காக நீங்க தான்ப்பா யோசிச்சு மனோஜுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்றாரு அண்ணாமலை. நாங்க பார்த்துக்குறோம்ப்பா, கவலைப்படாம இருங்க. மனோஜோட வாழ்க்கைய நினைச்சு நீங்க எவ்வளோ யோசிக்கிறீங்க, எவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக மட்டும் தான்ப்பா மனோஜுக்கு நான் உதவி செய்றேன். மத்தபடி அம்மாவுக்காகவோ, இல்ல இந்த மனோஜுக்காகவோ நான் உதவி செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து என்ன இந்த முத்து இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு இங்க யோசிக்கிறாரு மனோஜ். அடுத்த நாள் வந்து மனோஜ் சொன்ன மாதிரியே ரோகிணி வராங்க. மனோஜ் கிட்ட பேசுறதுக்காக ரோகிணி வராங்க. இங்க மனோஜும், "என்ன ரோகிணி, நீ வந்து நீ இங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுதான்னு?" கேட்கும்போது, "இல்ல மனோஜ், நீ உண்மையாவே என்கிட்ட பேசணும்னு வர சொன்னல்ல. இல்ல விஜயாத்த பேச்ச கேட்டுட்டு தேவையில்லாம பிரச்சனை செய்ய மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி, எதுக்கு நான் பிரச்சனை செய்யணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல ஏற்கனவே விஜயாத்தையால தான் ம் நானும் வந்து உன்கிட்ட பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன். ஆமா, எதுக்கு என்ன வர சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ரோகிணி, நீ எதுக்காக அந்த மேடம் கிட்ட உதவி கேட்டேன்னு சொல்லும்போது, வேற என்ன செய்ய முடியும்? என்ன பத்தின உண்மைய சொல்ல முடியுமா? அப்படியே அ ஏற்கனவே எனக்கு கல்யாணமான உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மனோஜ் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தாரு. இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு தான் என் மாமியார் பிரச்சனை செய்றாங்கன்னு அந்த மேடம் கிட்ட என்ன பத்தின உண்மைய சொன்னா, அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நீங்களும் விஜயாத்தையும் திட்டம் போட்டு அங்க வந்து இப்படிலாம் வந்து பிரச்சனை செஞ்சீங்கன்னு அவங்க கிட்ட உதவி கேட்டேன். அவங்களும் நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. எனக்கு டிவோர்ஸ் கிடைக்காம உங்க மாமியார் வீட்டுக்கு நீ கண்டிப்பா போகலான்னு நம்பிக்கையா பேசியிருக்காங்க. எனக்கு நான் நினைச்சது எல்லாமே நல்லபடியா நடக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இருக்கேன். அப்புறம் எதுக்காக மனோஜ் தேவையில்லாம பேசணும்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ செஞ்ச பிரச்சனையால வீட்ல எல்லாரும் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்காக நான் என்ன செய்ய முடியும்? நீ என்னையும் புரிஞ்சுக்கணும். என் பையன் கிறிஷையும் புரிஞ்சுக்கணும். நீ மட்டும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தா, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? எந்த வேலைக்கும் போகாம, என் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியாம நான் கஷ்டப்படுறேன். நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். இப்ப கூட விஜயாத்த பேச்ச கேட்டுட்டு இருந்தா எப்படி மனோஜ்? நம்ம வாழ்க்கை முக்கியம் நீ நினைக்க வேண்டாமா? அதனால தான் வேற வழி இல்லாம அந்த மேடம் கிட்ட நானே பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ செஞ்ச பிரச்சனையால தானே, நீ சொன்ன பொய்யால தானே, வீட்ல எல்லாரும் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காங்க ரோகிணி. ஏன் அம்மாவும் நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லையா? அந்த வீட்ல நீ தான் பொறுப்பான மருமகன்னு உன்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். உனக்கு எவ்வளவோ வந்து உதவி செஞ்சிருக்கோம். ஆனா நீ அதெல்லாம் யோசிக்கவே இல்லல்லன்னு சொல்லும்போது, ஆமா மனோஜ், விஜயாத்த என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என்ன செய்ய? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மை தெரிஞ்சிருந்தா, அ எனக்கும் உனக்கும் கல்யாணமே நடந்திருக்காது. விஜயாத்த இந்த கல்யாணத்த செஞ்சு வச்சிருக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கிறிஷ் என்னுடைய பையன்ற உண்மை தெரிஞ்சிருந்தா, நீயும் மனசு மாறியிருப்பல்ல. அதான் இந்த உண்மைய சொல்லாம உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இந்த உண்மைய எல்லாருக்கும் தெரிய வச்சது அந்த முத்துவும், மீனாவும் தானே. அவங்களால தான் என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வருது. இப்ப கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன். நீ என்னையும் ஏத்துக்கணும், கிறிஷையும் ஏத்துக்கணும். இப்பவும் என்ன புரிஞ்சுக்காம நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா, அந்த மேடம் கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படியும் உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ரோகிணி, நீ எவ்வளவோ பொய் சொல்லி ஏமாத்திருக்க. என்னால எப்படி மனசு மாற முடியும்? எப்படி வந்து உன்னை ஏத்துக்க முடியும் சொல்லு? அதனால தான் பேசாம நீயும் பொறுமையா இரு. நீ உன்னுடைய வாழ்க்கைய பார்த்துக்க வேண்டாமா? அதே மாதிரி என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன். அதனால தான் வந்து நான் வந்து பிரச்சனை செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வர சொன்னேன்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீ மனசு மாறவே இல்லையா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட பேசுறதுக்காக வந்த மனோஜ்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல ரோகிணி, நீயும் நெறைய பொய் சொல்லியிருக்க. இதுக்கு மேல எப்படி வந்து நான் வந்து உன்ன புரிஞ்சுக்க முடியும்? உன்ன வந்து எங்க வீட்டுக்கு மருமகளா நான் கூப்ட்டு போ முடியும்? எல்லாரும் எப்படி உன்ன வந்து ஏத்துப்பாங்க சொல்லு?" அப்படின்னு சொல்லும்போது, எப்படி உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கேன். உங்க வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கேன். ஏன் அ என்ன விஜயாத்த ரொம்ப நம்பணுன்றதுக்காக நான் நெறைய பொய் சொல்லியிருக்கிறது எல்லாமே உண்மதான். அதே மாதிரி மறுபடியும் பொய் சொல்லி அ அந்த மேடம் கிட்ட வந்து பொய் சொல்லி புரிய வச்சு உங்க வீட்டுக்கு வர என்னால முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, இங்க முத்து, மீனா, அந்த மேடம் எல்லாரும் ரோகிணி என்ன பேசுறாங்கன்னு கவனிக்கிறாங்க. "பாத்தீங்களா மேடம், எப்படிலாம் ரோகிணி பேசுறாங்கன்னு. அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். இதனால தான் மனோஜ் வந்து என்ன செய்யன்னு தெரியாம, தன்னுடைய வாழ்க்கைய பத்தி இவ்ளோ யோசிக்கிறான்."
ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்காக ரோகிணி தன்னுடைய வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்து அவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க, உதவி கேட்டிருக்காங்க. ரோகிணி உங்கள நம்ப வைக்கிறதுக்காக கண்டிப்பா பொய் சொல்லுவாங்க. இப்ப நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரோகிணி வந்து மனோஜ் கிட்ட வந்து ஏற்கனவே தனக்கு கல்யாணமான உண்மைய சொல்லாம தான் மனோஜ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, ரோகிணி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கவே முடியாது. இப்ப கூட ரோகிணி என்ன பேசுறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ரோகிணி மனோஜ் கிட்ட நெறைய பொய் சொல்லியிருக்காங்க. மனோஜ் சொன்னது எல்லாமே உண்மதான். ஆனா ரோகிணி வந்து விஜயா வீட்டுக்கு மருமகளா போகணுன்றதுக்காக என்கிட்டயே பொய் சொல்வாங்களா? இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு, இனி எப்படி நான் ரோகிணிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன்? ரோகிணி பேசுறது எல்லாமே உண்மைன்னு என்னால எப்படி நம்ப முடியும்? அப்படின்னு உடனே அங்க ரோகிணியும் மனோஜும் பேசிட்டு இருக்கும்போது, முத்து, மீனா அந்த மேடம அங்க வர வைக்கிறாங்க. அங்க மேடம் வந்த உடனே, இங்க ரோகிணி வந்து திடு திருன்னு முழிக்கிறாங்க. உடனே அந்த மேடம் வந்து சொல்றாங்க, "என்ன ரோகிணி, இவ்ளோ நேரம் மனோஜ் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்னு நானும் கேட்டேன். அப்ப உங்க வாழ்க்கைக்காக நீங்க நெறைய பொய் சொல்லியிருக்கீங்க போல. இந்த உண்மையெல்லாம் என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே!" மனோஜ் ஏற்கனவே என்ன வந்து பார்த்தாரு. உண்மைய தெளிவா புரிய வச்சாரு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஆதாரத்தோட எனக்கு உண்மை தெரியணும்னு நெனச்சேன். அதான் மனோஜ் உங்கள பார்த்து பேசுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய சொன்னேன். நீங்க இப்ப மனோஜ் கிட்ட பேசின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். நீங்க இனி என்கிட்ட உதவி கேட்டு வந்தாலும் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. நீங்க வந்து உங்க வாழ்க்கைக்காக நெறைய பொய் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உங்க மாமியாரால தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க மனோஜ ரொம்ப ஏமாத்தியிருக்கீங்க. இந்த உண்மைய நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே! உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமான உண்மைய மனோஜ் கிட்ட சொல்லாம, நீங்க வந்து மனோஜ ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் எப்படி மனோஜ் உங்கள மன்னிக்க முடியும்? மனோஜ் உங்கள மறுபடியும் ஏத்துக்க முடியும்? எனக்கு இப்ப தானே உண்மை என்னன்னு தெரிய வருது அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல மேடம், நான் சொல்றத கேளுங்க. உங்ககிட்ட நான் உண்மைய தான் பேசியிருக்கேன்னு" சொல்லும்போது, "போதும் ரோகிணி, இதுக்கு மேல நீங்க எதுவுமே பேச வேண்டாம். உங்கள பத்தி நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனி உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறதில்ல. இங்க மனோஜோட வாழ்க்கையில நீங்க இனி பிரச்சனை செய்யவே கூடாது. மனோஜுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். சீக்கிரமா மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு நானே எல்லா ஏற்பாடையும் செய்வேன். நீங்க இவ்ளோ பொய் சொல்லியிருக்கீங்க. அ மனோஜ் வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்கீங்க. ஆனா, என்கிட்ட வந்து நீங்க என்னலாம் பேசுனீங்க? இப்ப தானே உங்கள பத்தி எனக்கு புரிய வருது. நல்ல வேள முத்துவும், மீனாவும் உங்கள பத்தின உண்மைய தெளிவா எனக்கு புரிய வச்சுட்டாங்க. இல்லன்னா உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் ரோகிணி. இனி கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, "இல்ல மேடம், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன்னு" சொல்லும்போது, ரோகிணிய பலார்ன்னு வெளுத்து வாங்குறாங்க. "இதுக்கு மேல நீங்க பேசுறத என்னால நம்பவே முடியாது. இனியும் மனோஜோட வாழ்க்கையில ரோகிணிய நீங்க பிரச்சனை செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வெளில வரவே முடியாது. நானே மனோஜுக்காக வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ரோகிணி தான் பொய் சொல்லி விஜயா வீட்ல உள்ள எல்லாரையும் ஏமாத்தியிருக்காங்கன்னு போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன்." அப்படின்னு அந்த மேடம் இங்க மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி வந்து பேரதிர்ச்சியோட நிக்கிறாங்க. "என்ன பார்லலம்மா, நீங்க வந்து எங்கள ஏமாத்திட்டீங்க. மனோஜோட வாழ்க்கையில நெறைய பிரச்சனை செஞ்சுட்டீங்க. ஆனா உண்மைய நாங்க நிரூபிக்கணுன்றதுக்காக தான் உங்கள வர வச்சோம். போதுமா? இப்ப இந்த மேடம் உங்களுக்கு இனி சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்கன்னு" முத்து வந்து பேசுறாரு. பதில் பேச முடியாம நிக்கிறாங்க ரோகிணி. முத்து, மீனா மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்பவும் முத்து, மீனா திட்டம் போட்டு இப்படி என்ன வசமா மாட்டி விட்டுட்டாங்கன்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. முத்துவும், மீனாவும் சப்போர்ட் பண்ணதால தான் இந்த உண்மைய இந்த மேடம்க்கு என்னால புரிய வைக்க முடிஞ்சது. இப்ப இவங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்கன்னு மனோஜ் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அங்க முத்து, மீனான்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அங்க வீட்டுக்கு வந்த உடனே மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்க விஜயா. "மீனா, வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்ய வேண்டான்றதுக்காக, நீயும் மனோஜ்க்கு உதவி செய்றதுக்காக அந்த மேடம பார்க்க போறோம்னு கிளம்பிர்ற. அப்ப வீட்ல இருக்க வேலையெல்லாம் யார் தான் பார்க்குறது? நீ வந்து உதவி செய்றதுனால மனோஜுக்கு அவங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்களா? எப்படி உங்களால உதவி செய்ய முடியும்னு?" கேள்வி கேட்கும்போது, "அம்மா, மீனா செஞ்ச உதவியால தான் மனோஜுக்கு அந்த மேடம் சப்போர்ட் பண்றதா சொல்லிட்டாங்க. மீனா தான் இப்படி ஒரு யோசனை சொன்னாங்க. மீனா சொன்ன யோசனையால ரோகிணிய பத்தின உண்மைய அந்த மேடம்க்கு நாங்க தெளிவா புரிய வச்சுட்டோம். இனி ரோகிணிய அவங்க நம்பவே மாட்டாங்க. ரோகிணிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு அந்த மேடம் சொன்னாங்கன்னா, அதுக்கு காரணமே மீனா தாம்மா. ஆனா மீனா வீட்டுக்கு வந்த உடனே கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க. மீனா செஞ்ச உதவியால மனோஜ் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டீங்கல்ல? எப்ப பார்த்தாலும் மீனா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை செய்யாதீங்கம்மா அப்படின்னு மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுறாரு முத்து. உடனே அங்க வந்த மனோஜ், "ஆமாம்மா, மீனாவும் முத்துவும் செஞ்ச உதவியால அந்த மேடம் வந்து நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க. எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு" சொல்றாரு மனோஜ். மீனாவும் முத்துவும் உண்மையாவே மனோஜோட வாழ்க்கைக்காக இவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்கன்னு வேற வழி இல்லாம மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க விஜயா.
மீனாவும் முத்துவும் சொன்ன மாதிரியே ரோகிணியை பற்றின உண்மையை அந்த மேடம்க்கு ரொம்ப தெளிவாக புரிய வச்சுட்டாங்க அப்படின்னு மீனா முத்து செஞ்ச உதவியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை.